நிகழ்தகவு. மனைவி பிள்ளைகளுடன் நிம்மதியாக வாழ்ந்து வந்த பிசினஸ்மேன். முள்காட்டுக்குள் நின்ற கருப்பு நிற காருக்குள் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து சடலமாக கிடந்த நபர். பிசினஸ்மேன் கொடூரமான முறையில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த கொடூரம். பிசினஸ்மேனை யாரேனும் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தார்களா அல்லது அவரே தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டாரா? நடந்தது என்ன? சோலாப்பூர்ல உள்ள முட்காட்டுக்குள்ள கருப்பு கலர்ல கார் ஒண்ணு நின்னுகிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த அந்த வழியா போன பொதுமக்கள், எதுக்கு இந்த கார் இங்க நின்னுகிட்டு இருக்கு, காருக்குள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க கிட்ட போய் பார்த்திருக்காங்க. அப்ப கார் கதவை திறந்த அடுத்த நொடியே பொதுமக்கள் திகைச்சு போய் நின்னு இருக்காங்க. காருக்குள்ள ரத்த வெள்ளத்துல ஒரு ஆணோட சடலம் கிடந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் காருக்குள்ள தடயங்கள் எதுவும் சிக்குமான்னு ஆய்வு பண்ணாங்க. அப்ப காருக்குள்ள துப்பாக்கி ஒண்ணு கிடந்திருக்கு. உடனே அந்த துப்பாக்கியை கைப்பற்றின போலீஸ் இது கொலையா அல்லது தற்கொலையான்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கினாங்க. அது மட்டும் இல்லாம உயிரிழந்து கிடக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்க சட்ட பாக்கெட்ல ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் சிக்குமான்னு ஆய்வு பண்ணாங்க. சட்ட பாக்கெட்ல இருந்த ஆதார் கார்டை வச்சு உயிரிழந்தவர் சோலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த 38 வயசான கோவிந்த் ஜெகநாத்னு போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த அட்ரஸை வச்சு உடனே கோவிந்தோட வீட்டுக்கு போன போலீஸ் வீட்டுல இருந்த அவங்க மனைவி கிட்டையும் அவரோட மச்சான் கிட்டையும் விசாரணையில இறங்கினாங்க. கோவிந்த் ஜெகநாத்துக்கு கல்யாணமாகி 2 மகன்கள் இருக்காங்க. கோவிந்த் பல பிசினஸ் பண்ணி ரொம்ப பணக்காரரா இருந்திருக்காரு. ஆரம்பத்துல மனைவி மகன்கள்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த கோவிந்துக்கு நடன கலைஞரான 21 வயசு பூஜா அப்படிங்கிறவர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. முதல்ல நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் அடுத்து நெருக்கமா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. மயில் போல அழகா இருக்கிற பூஜாவை எப்படியாச்சும் அடைஞ்சே தீரணும்னு நினைச்ச கோவிந்த் அவங்க கிட்ட டெய்லி போன்ல பேச ஆரம்பிச்சு ரொம்ப க்ளோஸா பழகி இருக்காரு. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. ஒரு கட்டத்துல இவங்களோட பழக்க வழக்கம் கோவிந்தோட மனைவிக்கு தெரிய வந்திருக்கு. நீ தொட்டு தாலி கட்டின மனைவி நான் உயிரோட இருக்கும்போது உனக்கு வேற ஒருத்தி கேக்குதான்னு சண்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட அண்ணன் லட்சுமணன் கிட்டையும் சொல்லி பஞ்சாயத்து பண்ணி இருக்காங்க. ஆனா குடும்பத்தாரோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத கோவிந்த் பூஜாவே கதின்னு கடந்திருக்காரு. அதுக்கடுத்து 2 பேரும் பீச்சு, பார்க்கு, ஹோட்டல்னு ஒன்னா ஊர் சுத்த ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பூஜாவுக்கு நகை, காஸ்ட்லியா போன்னு பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணி இருக்காரு கோவிந்த். கொஞ்ச நாள் வரைக்கும் கோவிந்த் கூட நெருக்கமா பழகின பூஜா அதுக்கப்புறம் அவங்க கூட பேசுறத குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட பணம் மட்டும் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க பூஜா. பூஜாவோட நடவடிக்கையில மாற்றம் தெரிஞ்சதுனால கோவிந்த் அவங்களுக்கு பணம் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணி இருக்காரு. அடுத்து கடும் மன உளைச்சலுக்கு ஆளான கோவிந்த் பூஜாவுக்கு போன் பண்ணி, எதுக்கு முன்னாடி மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிற, நான் போன் பண்ணாலே ஏன் கட் பண்றேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பூஜா, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு கடுப்பான கோவிந்த், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நீ இதே மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணனா உன் மேல நான் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கேஸ் கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பூஜா. இதனால சமீப நாட்களாவே கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காரு கோவிந்த். சம்பவத்தன்னைக்கு கள்ளச்சந்தையில துப்பாக்கிய வாங்கின கோவிந்த் தன்னோட காரை எடுத்துக்கிட்டு பக்கத்துல உள்ள முள்காட்டுக்குள்ள போயிருக்காரு. அடுத்து அந்த துப்பாக்கியை எடுத்து தன்னோட நெத்தியில சுட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கோவிந்தோட வீட்டுக்கு போன போலீஸ் மனைவி கிட்டையும் அவங்களோட அண்ணன் கிட்டையும் விசாரிச்சாங்க. அப்ப என் கணவர் பூஜாங்கிற பொண்ணு கூட ரொம்ப நாளா தகாத உறவுல இருந்தாங்க, எங்களுக்கு பூஜா மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. இதனால பூஜாவை கைது செஞ்ச போலீஸ் அவங்க கிட்ட விசாரணை பண்ணாங்க.
முதல் கட்ட விசாரணையில இது தற்கொலைன்னு பதிவு பண்ண போலீஸ் இது கொலையாங்கிற கோணத்திலையும் விசாரிச்சிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு